பில் பண்ணுங்க. நான் 200 ரூபாங்கண்ணா. நியூட்டன் எல்லாம் அவ்வளவா டேஸ்டா இருக்க போது என் பையன் காலையில பிரெட்ல தடவி சாப்பிடாம இருக்கே மாட்டேன்றாங்க. அண்ணா நியூட்டெல்லாம் என்னதான் டேஸ்டா இருந்தாலும் அது ஆரோக்கியமான ஃபுட் எல்லாம் இல்லைங்கண்ணா. இதுல அதிகப்படியான சர்க்கரையும் கொழுப்பு தாங்கண்ணா அதிகமா இருக்கு. அதனால இது அளவோட சாப்பிடுறது நல்லதுங்கண்ணா. அக்கா என்னக்கா சொல்றீங்க? இதுதாங்க என் பையன் ரெகுலரா சாப்பிடுறான். அப்ப நியூட்டெல்லாம் சாப்பிட்டா குழந்தைகளுக்கு ரொம்ப கெட்டதாக்கா? நான் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நியூட்டலால சரிபாதிக்கு மேல சக்கரை தாங்கண்ணா இருக்கு. அதனால இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா டயபெட்டிஸ் அதிகம், வெயிட் கெயினும் அதிகமாகுங்கண்ணா. அதுவும் இல்லாம நியூட்டலால அதிகமா பாமாயில் சேர்க்கறாங்க. அதனால தேவையில்லாத கொழுப்பு நம்ம உடம்புல சேரும். அதுவும் இது குழந்தைங்க ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா குழந்தைங்களோட பசியை கட்டுப்படுத்தி அன்ஹெல்தி வெயிட் கெயினை உண்டாக்குது. இதுல உருப்படியா சத்தான விஷயம் சேர்க்கறாங்க அப்படின்னா இதுல ஹேசல்நட் சேர்க்கறாங்க. அது 13% தான் சேர்க்கறாங்க. இதனால நம்மளுக்கு விட்டமின் இ கிடைக்குது. இதை யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, சக்கரை வியாதி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க, இதயம் தொடர்பான பிரச்சனைங்க இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. அக்கா அப்ப இந்த நியூட்டெல்லாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதாங்கா? ஆனா என்னைக்காவது ஆசைக்கு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாங்கன்னா, ரெகுலரா நம்ம சாப்பிட்டாதாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு வரும். நிறைய பேரண்ட்ஸ் காசும் அதிகமா கொடுத்து இந்த பொருளை குழந்தைங்களுக்கு வாங்கி தராங்கன்னா. வேற ஏதாவது ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா மறக்காம கீழே அந்த ப்ராடக்டோட நேம கமெண்ட் பண்ணுங்க.